என்ன பண்ணுறது? இது எப்படியாச்சும் கேட்டே ஆகணுமே. தலைவரை ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ தலைவரே, உங்கள் ஃபோனுக்கு தான் தலைவரை நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் தலைவரே, என்ன அநியாயம் பண்ணுறீங்க இல்லையா தலைவரே? அது எனக்கு கட்சியில் எந்த மரியாதை இல்லை தலைவரே. நான் கட்சி விட்டு வேறு கட்சி போகிறேன் தலைவரே. ஆமாம் தலைவரே, நேத்தி வந்து பாய் தலைவரே, நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க தலைவரே. என்ன சொன்னீங்க? 1000 ரூபா பணமும் ஒரு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? எனக்கு பணமும் வரல, பிரியாணி வரல தலைவரே. என்னது வெளில தலை காட்ட முடியலையே. போற எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க. நீங்க இப்படிலாம் கேட்க மாட்டாங்களே. 500 ரூபா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்களே. என்ன புதுசா கேள்வி எல்லாம் கேட்குறாங்க? இப்படியே போனா நம்ம பேரனோட பேரனுக்குலாம் எப்படி சொத்து வைக்கிறது? சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சரிப்பட்டு வராது. இது எதையாச்சும் பண்ணி முதல்ல அதுக்கு சரி பண்ணு. அப்பதான் நம்ம இந்த வாட்டி இந்த தொகுதியில ஜெயிக்க முடியும். இப்பவே தலைவர்கிட்ட ஒரு போனை போடுறேன். உங்க எல்லாருக்கும் நான் வந்து உங்க கோரிக்கையை ஏத்து நான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன். சரிங்களா? யாரும் எதுக்கும் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நான் ராமசாமி ஓட்டு போட்டுருனா செருப்பு பிஞ்சு போடுவோம். ஓட்டிடுங்க. என்ன தலைவரை நீங்க பாட்டிலும் பேசிட்டே இருக்கீங்க, அவன் பாட்டிலும் திட்டிட்டு இருக்கான். விடுறா இடு. என்ன பண்ணுவான்? 5 வருஷத்துல நம்ம செய்யாதையா அவன் செஞ்சு விட்டான். போவான், வரதான் செய்யும். கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கோம். விடு, பாத்துக்கலாம். கடைசி நேரத்துல எங்க போவான்? ஊத்துக்கு போற முன்னாடி வரைக்கும் நம்ம ஜாதிக்காரன்டா, நாளை பத்தின ஏதாச்சும் நம்ம போய் நிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தானே ஓட்டு போடுவான். விடு, திட்டுனா வாங்கிட்டு போவோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 90s கிட்ஸா இருக்க யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ உங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம். சரிங்களா? சரிதானே? 2வதா, எப்படி அங்காடியில் போயிட்டு நீங்க மாசம் ஆனா அரிசி வாங்குறீங்களோ அந்த மாதிரி இலவசமா ஒயின் ஷாப்ல உங்களுக்கு சரக்கு கொடுக்கறதுக்கு நான் பரிந்துரை பண்ணுவேன். அதை பத்தி நான் மேலிடத்துல பேசுவேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன். 3வதா, சீரியல் பார்க்குற வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு நீங்கள் சீரியல் பார்த்துட்டு யார் அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்க கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறப்போ யாரும் நடந்தோ பஸ்லேயோ போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நாங்கள் டியூக்கு பைக்கை இலவசமாக கொடுத்துருவோம். அவன் பைக்கில் தான் போவான். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.